மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க டீட்டெயில். அண்ணே ஒரு நல்ல பாட்டை எடுத்து விடுங்க. நல்ல பாட்டு. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டார். அள்ளும் பகலும் சிலர் கல்லாயிருந்து விட்டு அதஸ்தமில்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நீங்க தூங்கான்னு சொன்னதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன? தர்மர் பொண்டாட்டியும் தர்மரும் தூங்கவே இல்லாம ஒரே சண்டையாமே. ஆமாடா, நான் கூட கேள்விப்பட்டேன். இந்த தர்மர் என்ன சொல்றாரா, ஏதோ நான் மதுரையிலிருந்து வந்தேன், எம்மடியா போய் கஷ்டப்பட்டு கடைசியா ஹீரோ ஸ்தானத்தை வந்தேன், எக்கச்சக்கமா சம்பாரிச்சு மனைவி பேர்ல மகன் பேர்ல மற்ற எல்லார் பேர்லயுமே சொத்து வாங்கி அதுக்காக வந்து என் பேர்லயும் தான் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன். அது போதும்னு சொல்லி காலேஜை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னா இல்ல அரசியலுக்கு போங்கன்னு என் மனைவி சொன்னாங்க. அரசியல் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அரசியலுக்கு என்ன, அப்படியே அரசியலுக்கு போனாலும் நம்ம தாக்கு பிடிப்போமா நேட்டுக்கு. என் மச்சனும் சொல்லலாம், நீங்க கோடு போடுங்க நாங்க ரோடு போடுறோம். இதன் பேச்சை நம்பி அரசியலுங்கிற கோட்டை போட்டு இப்ப நடு ரோட்ல நிப்பாட்டி விட்டா என்ன? சரி தலைவர்கள் கேட்கறாங்கன்னு வச்சுக்க, தலைவர் எங்க இருக்கான்னு தொண்டர்கள் கேட்டா கதவை திறந்து அதோ இருக்காருன்னு என்ன சொல்ல வேண்டிய, அது என்ன மூடி வைக்கிறது? அண்ணே எதையும் மூடி வைக்காதான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஏன் மூடி வைக்கிறதுக்கு என்ன, நேத்து வச்ச மீன் குழம்பா மண் சட்டியில போட்டு மூடுறதுக்கு? சரி அதை விடுங்க. இந்த எம்எல்ஏ எல்லாம் ஓடுறது காரணம் தர்மர் பொண்டாட்டி தான் சொல்லிக்கிறாங்க. டே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரசியலுக்கு போனா அளவோட பேசணும்னு மனைவி கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், கேட்கல. காஞ்சிபுரம் மாநாட்டில் போய் பெரிய தலைவர்கள்லாம் கேவலப்படுத்தி பேசுறாங்க. சரித்திரம் தெரியாம பேசி இப்ப தரித்திரம் முடிச்சு போய் கிடக்கு கட்சி. இப்ப என்ன செய்யுது? போதும் போதும். ஏன்னா தலைவர் இருந்தா தொண்டர்கள் பேச்ச மதிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா ஒவ்வொரு தலைவரும் தொண்டர்களை மதிக்கணும். ஆனா இங்க யாரு தலைவர்னு தெரியலையே. என்னன்னு தர்மர் தானே தலைவர்? எனக்கு பின்னாடி 2 பேர் பினாமி தலைவர் இருக்காங்கல்ல. அப்படியா? ஏய் என்னை விளக்கம் கேட்டா இல்ல, அங்க பார்த்து தெரிஞ்சுக்க. என்னடா இந்த தேமுதிக கொள்ளை பரப்பு செயலாளர் இருக்காரு. என்ன பரப்பு செயலாளர்? கொள்ளை பரப்பு செயலாளர். என்ன பரப்பு செயலாளர்? கொள்ளை பரப்பு. கொள்கை பரப்பு செயலாளரா? அப்படியா? இந்த கொள்கை பரப்பு செயலாளர் சொல்றாரு, என்ன விட்ட சொத்தெல்லாம் பிடிக்கணும்னா திமுக போய் சேரணுமாமே. கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. அப்படியா? டேய் அவர் தர்மர் கட்சியில இருக்கப்ப சொத்தை இழந்து சுகத்தை இழந்து நகை நட்டு எல்லாம் போச்சு, கையில இருந்த காசெல்லாம் போச்சு, நிராயுத பணியா இருக்கார். அவர் ஒரு யோசனை பண்ணார், இந்த விட்டதெல்லாம் திரும்ப பிடிக்கணும்னா நம்ம எந்த கட்சிக்கு போகலாம் அப்படின்னு வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்து யோசிச்சிருக்காரு. ஆமா, அங்கதானே குழு குழுன்னு ஐடியா தோணும். உடனே அவருக்கு ஒரே ஒரு கட்சி தான் மண்டையில தோணுச்சு, ஊழலை ஒழுங்கா செய்யற கட்சி திமுக தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். உடனே கூட இருந்தவங்க எல்லாம் கூட்டிட்டு திமுகவுக்கு வந்துட்டார். ஏன் வந்தார்னா, இங்க போனாதான் ஊழலை எப்படி செய்கிறதுன்னு நமக்கு ஒழுங்கா சொல்லி தருவாங்க, ஊழல்ல உள்ள சூட்சுமத்தை சொல்லி தருவாங்க, யாருமே கண்டுபிடிக்க முடியாம மக்கள் பணத்தை எப்படி சுரண்டுறது அப்படிங்கறத சொல்லி தருவாங்கன்னு இங்க வந்துட்டாரா. சரி, அப்ப இவங்களுக்கு எல்லாம் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதை எப்படி ஓட்டு போடுவாங்க? டேய் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு குரல் கொடுத்தோ அல்லது ஆதரவை அரவணைச்சோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு உதவி செஞ்சிருந்தா தமிழர்கள் ஓட்டு போடுவாங்க. தமிழருக்கு பிரச்சனைன்னா எங்கேயாவது ஓடி போய் தலையில முக்காட போட்டு ஒழிஞ்சிக்கிற வேண்டியது. தேர்தல் வரும்போது லேசா மண்டையை மட்டும் நீட்டுறது மக்கள்கிட்ட.
எப்படி போடுவாங்க எப்படி போடுவாங்க? அதனால தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இரட்டை இலைக்கு போடுறாங்க. சரி, அம்மா அவர்களுடைய நலத்திட்டங்களால பயனடைஞ்ச மக்கள் என்ன சொல்றாங்கன்னு அதையும் கவனி. அம்மா வந்து எல்லா துறைகளிலுமே நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. சட்டசபையில் வந்து ஆன்மீக பக்தர்களுக்கு கைலாஸ் சென்று வந்தவர்களுக்கு 40,000 முக்திநாத் சென்று வந்தவர்களுக்கு 10,000 மானியம் தருவதாக நிறைவேற்றப்பட்டது. நாங்கள் அது மாதிரி திருக்கைலாஷ் மானசரோவர் சென்று வந்து 40,000 வாங்கிக்கிட்டேன். முக்திநாத் சென்று 10,000 வாங்கிட்டேன். இது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அம்மாவை முதலமைச்சராக வர வேண்டும் என்பது எங்களது ஆசை. நான் திருநங்கை. எங்கள் சமுதாயத்திற்கு முதலமைச்சர் அம்மா வந்து பல நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. ரேஷன் கார்டு, ஓட்டர் கார்டு, நலவாரிய கார்டு மற்றும் இப்போ வீடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சது நம்ம அம்மா மட்டும்தான். இதனால் நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். எங்களை வீட்டை விட்டு ஒதுக்கி இருந்தாலும் அம்மா மட்டும்தான் எங்களை ஆதரித்து எங்களை முன்னே நிறுத்தியிருக்காங்க. மேலும் அடுத்த ஆட்சியும் முதலமைச்சர் அம்மா மட்டும்தான். முதலமைச்சர் அம்மா அவங்க கல்வியில் பெரிய எழுச்சி கொண்டு அதில் ஒரு பெரிய வளர்ச்சி கண்டு பெரும் மகிழ்ச்சி கண்ட எங்கள் புரட்சி தலைவியை உங்களுக்கு வைர மாலை சூட்டி வரவேற்கிறேன். குழந்தைகளை காத்து அதற்கு சீருடைகள் கொடுத்து, காலணிகள் கொடுத்து, பாடப்புத்தகம் கொடுத்து, பேனா பென்சில் பாக்ஸ் கொடுத்து, அதையெல்லாம் காக்க ஒரு பேக்கும் கொடுத்து, தாய் தந்தைக்கு எந்த சிரமம் இல்லாமல் பள்ளிக்கு வர சைக்கிள் கொடுத்து, அதோடு லேப்டாப் கொடுத்து அம்மா தான் நல்லது செய்வார்கள். மீண்டும் மீண்டும் அம்மா தான் முதலமைச்சராக வரணும். நல்லா சொல்றாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க. டீட்டெயில் என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? இந்த தம்மச்சி சொல்லுது. தம்மச்சியா? ஆமா, நான் தம்மச்சி. தம்மச்சியா? தம்மச்சி எதுல இருக்காது? யார் அது? இந்த பிஜேபில இருக்கே டேய், தம்மச்சி. அது தமிழிசைடா. தமிழிசையா? அந்த தமிழிசை சொல்லுது பிஜேபி இப்ப நல்லா வளர்ந்துருக்காமே. முதல்ல அந்த தமிழிசை வளர்ந்துருக்காங்களான்னு ஒரு செவத்து ஓரமா நின்னு கோடு போட்டு பார்க்க சொல்லு. அதுலனே திறந்துருக்குவாங்க திறந்துருக்குவாங்க திறந்துருக்குவான்னு கூப்பிடுதாமே. ஒன்றும் இல்லடா, கூட்டணிக்காக பிஜேபி கதவு திறந்துருக்கு, எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுது. ஏதோ ஒரு கோயிலுக்கு போகுது. கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தோடனே ஒருத்தரை கூப்பிடுது. வைகோ வாங்க, முத்தரசன் வாங்க, அவங்க வாங்க, இவங்க வாங்க, எல்லாரையும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு போராடி வெற்றி பெறுவோம் அப்படின்னு தினம் கூக்குரல்றதா. ஏன்னா இவங்க போய் கூப்பிட்டா இந்த பாண்டவரணி போய் சேர்ந்துருவாங்களே. அது எப்படி பாண்டவரணி சேர முடியும்? நாங்களே காட்டாத்து வெள்ளத்துல அடிச்சு போய்கிட்டு இருக்கோம். இந்த நேரம் அந்த அம்மா வந்து கையை நடிச்சுன்னா அதையும் சேர்த்து எழுந்துட்டு போயிருவான். சரி, அது இருக்கட்டும். இந்த மருத்துவரை வர கூப்பிடாம அவர் போயிருவாரா? ஏன் மாம்பழம் திக்கிறக்கா? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும், கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் போக முடியாதுடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்னு இந்த தென்னை மரத்தை புடுங்கி நடுங்கிறாளாமே. எங்க நட சொல்றாங்க? பிஜேபில தான். எதுக்கு? எத்தனை தடவைடா ஒரு மடத்தை புடுங்குவாங்க? வேற அந்த போய் கிடக்குறா. அப்ப இந்த தமிழிசை நிலைமை தான் என்ன? இந்த தமிழிசை என்னன்னா, ஒவ்வொரு கட்சியா கூப்பிட்டு மறுபரிசீலனை செய்யுங்க, இன்னும் டயம் இருக்கு, நல்லா யோசிங்க, இன்னும் நேரம் இருக்கு, இப்படி மறுபரிசீலனை செய்யுங்க, மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சு ரெட்டை இலை ஜெயிச்சு அம்மா ஆட்சி அமைச்சிருவாங்க. டேய், இப்போ ஒரு விஷயத்தை பாரு. நாங்கள் கூட்டணி அமைப்போம், நிச்சயம் வெற்றி பெறுவோம். கூட்டணி அமைய முடியவில்லை என்றால் கூட 234 தொகுதிகளிலும் போட்டி போடும் துணிச்சல் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்று சொல்கிறேன். 234 தொகுதிகளிலும் போட்டி போடும் துணிச்சல் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்று சொல்கிறேன். ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி, நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். யாரையும் நம்பி இல்லை நாங்கள். பாத்துட்டியா? இப்ப அம்மாவுடைய நலத்திட்டங்களால பயனடைஞ்ச மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாரு.
இஸ்லாமிய மக்களுக்கு எங்களுக்கு செய்த உதவிகளை குறிப்பாக சொல்லணுன்னா ஹஜ்ஜுக்கு போகிற ஹஜ் கமிட்டியில் இருந்து எங்களால் போக முடியாத அத்தனை இடத்துகளுக்கும் அம்மா எங்களுக்கு உதவி செய்த இதுக்காக மீண்டும் மீண்டும் எங்கள் அம்மா முதல்வராக வரணும்னு நாங்கள் நிறைய அவங்கள பார்த்து வேண்டிக்கிறோம். எங்கள் வீட்டு வறுமையெல்லாம் தீர்ந்துது, எங்கள் மருமகளுக்கு வேலை வந்தது, எங்கள் பேத்திங்கெல்லாம் கூட ஸ்கூலில் படிக்கிறாங்க. இலவசமாக புக்கு, சத்து உணவு திட்டம் எல்லாமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ரேஷனில் இலவசமாக நாங்கள் அரிசி வாங்குகிறோம். இப்போ எங்களுக்கு எந்த பயம் இல்லாத நிம்மதியாக இருக்கிறோம். அவங்க தான் கண்டிப்பாக இந்த வருஷமும் ஆட்சிக்கு வரணும். இன்றைக்கி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் காலேஜ் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே செய்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது செருப்புலேருந்து ஒரு சீருடையிலேருந்து எல்லாமே நல்லா தராங்க. கலவை சாதம் முதல் அம்மா சொல்லும்போது அது எப்படி இருக்கும்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் என் பிள்ளைங்கள்லாம் வந்து சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவோம். இன்றைக்கி அதே போல் பெரிய பிள்ளைங்கள்லாம் காலேஜுக்கு போகும்போது ஒரு லேப்டாப்ன்றது ஒரு கனவு, ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு கனவாக இருந்தது. அந்த கனவை நினைவாக்கினது அம்மா தான். அந்த லேப்டாப்பை கொண்டு வந்து பசங்க வீட்டில் காட்டும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு பூரிப்பாக இருந்தது. இன்றைக்கி எந்த நாள்லேயும் அம்மா தான் முதலமைச்சராக, நிரந்தர முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருக்கணும்னு நாங்கள் எப்பவுமே வேண்டுறோம், வணங்குறோம், வாழ்த்துறோம். ஏன்னா இந்த மூக்க அழகிரி திமுகவில் சேர போறாராம? டேய், மூக்க அழகிரி என்ன பண்ணாருன்னா, தேர்தல் நெருங்குது, அதனால நீங்க என்னை திமுகவில் சேர்க்கலைன்னா மதுரை பக்கம் மறந்தோட வந்துடாதே அப்படின்னு தகவல் அனுப்பிட்டார். மூக்கா குடும்பமே ஆடி போச்சு. இது எதுக்கு வம்பு, அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமானாலும் கூப்பிடுங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு வாப்பான்னு அழைப்பு விட்டாச்சு. அவர் வசனக்கர்த்தாவாச்ச அழகிரி வலது கால் அடிச்சு அப்படி வீட்டுக்குள்ள வித்த உடனே வா மகனே வா அப்படின்னு ஒரு சத்தம். அப்புறம் மூத்த மகனே வா, முடிசூட பிறந்தவனே வா, நரியை பரியாக்கி நற்றமிழ் வளர்த்த மதுரையை நாசம் செய்த நாகப்பாம்பை என்று நாகூசாமல் மற்றவர்கள் சொன்னாலும் பெற்ற மகனை இழந்து வாட முடியுமா? கொலை செய்ய துணிந்தவனே, கொள்ளையடித்து குவித்தவனே, எல்லை தாண்டி போனாலும் விடாமல் துரத்தி தொல்லை கொடுத்து வந்தவனே, மதுரையை நாசம் செய்தவனே, குதிரையை கொன்றவனே, பாருன் தங்கை கனிமொழியை கண்ணீர் சிந்தி நிற்கிறாள். புழுதி வடிந்த மேனியோடும் அவிழ்ந்து செறிந்த கூந்தலோடும் எனக்கு தமிழகத்தில் பங்கு எங்கே என்று ஒற்றை சிலம்போடு ஓடி வருகிறாள். சிலம்பு உடைவதற்குள் பங்கு பிரித்து கொடுத்து விடுங்கிறடா. அப்புறம் சொல்லுங்கண்ணே, திருமங்கலத்திலே தில்லுமுள்ளு செய்த வரலாற்றை நான் மறக்க மாட்டேனடா. ராமன் இருக்கும்போது பரதனுக்கு பட்டம் சூட்ட முடியுமா? இந்த புராணம் தெரியாதவனா நான்? மூத்தவன் நீ இருக்க இளையவனுக்கு திமுக தலைவர் என்று நான் எப்படி சொல்லுவேன்? நான் கூசாமல் அது நியாயம்தானா? நீதிதானா? உண்மைதானா? ஏன்னு அவர் திடீர்னு வந்தாரு? டேய், திமுக தலைவர் மேக மூகா தமிழரசுக்கு மணி விழா நடக்க போகுது. அதில் குடும்பத்தோடு கலந்துக்கிறாங்க. அதில் அழகிரியை வர சொல்லி அந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போதே அழகிரியவும் ஸ்டாலினையும் கைகோர்க்க வச்சு பேச சொல்லி கண்ணீர் மல்க கட்டி பிடிச்சி ஒன்று சேர்த்து விட்டலாம் அப்படிங்கிற முயற்சி தான். அப்படியா? ஆமா, நேரு ஸ்டாலின் ஒத்துக்குவாரா? ஏண்டா, அழகிரியை வந்து திமுக தலைவராக்கிறதுக்கா ஸ்டாலின் ஊர் பூரா நமக்கு நாமே நமக்கு நாமே நமக்கு நாமே நமக்கு நாமேன்னு போனாரு. மக்களும் என்றே சொல்லுவார், நம் மக்களும் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார், தம் மக்களும் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர்பணத்தில் வீடு கட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர்பணத்தில் வீடு கட்டினார். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இதயம் நின்று விடக்கூடியதுமான ஒரு சொல்லையும், அதாவது ஸ்டாலின் இன்னும் 3-4 மாதங்களுக்குள் செத்து விடுவார் என்று உலகத்தவர்கள் சொன்னார். எந்த தகவலாவது தாங்கிக் கொள்ள முடியும் என்று யாரும் கருத முடியாது. நல்லா சொல்றாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா நமக்கு நாமே நமக்கு நாமே நமக்கு நாமே நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க
அப்போ அவங்க அப்போ மக்களை அங்கே வச்சுட்டு நீங்கள் 4 பேர் உட்காந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி இது ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க ஐயா டீட்டெயில். ஏன்னா அர்ஜுன் சொல்றாரு ஸ்டாலின் செய்த துரோகத்துக்கு திமுக இந்த தேர்தல்ல படு தோல்வி அடைமுங்கிறாரு. டேய், அர்ச்சுனருக்கு தான் தெரியும் திமுகவை பற்றி. திமுக துரோகம் பண்ணுறதுல கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. இதே வைகோ திமுகவில் தான் இருந்தார். நல்ல பேச்சாளர், பரபரப்பான இளைஞர். வளர்ந்து வர்ற நேரத்தில் கருணாநிதிக்கு கோபம். ஆகா, இவனை இப்படியே விட்டோம்னா நம்மளுடைய வாரிசுகள் வளர முடியாது, இவனை ஏதாவது பழியை போட்டு விரட்டிடணும்னு சிலோனுக்கு போனார், கள்ளத்தூணில் போத்தார், பிரபாகரனை பார்த்தாரு, கட்சி கட்டுப்பாட்டை மீறினார், அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பழியை போட்டு துரத்தி விட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புரட்சி தலைவரால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து வந்துச்சு. செல்வாக்கு அடைஞ்சதே புரட்சி தலைவரால் தான். அதை பேரறிஞர் அண்ணாவே ஒத்துக்கிட்டார். தம்பி, லட்சங்கள் உன்னிடம் நான் எதிர்பார்க்கவில்லை, ஒரு லட்சிய திருமுகத்தை காட்டு, லட்சம் ஓட்டுகள் தானாக வரும் அப்படி சொல்லிட்டு, நீ என் இதயக்கனி, அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர் ஏகப்பட்ட பாராட்டு. அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு பெரிய வர்ற செல்வாக்கை பார்த்து மறுபடியும் கருணாநிதி கோபம். சரி, சினிமா நடிகராக இருக்கிறதுனால தான் இவ்வளவு புரட்சி தலைவருக்கு மாசு இருக்கோ அப்படின்னு ஒரு குறுகிய புத்தினால் தன் மகன் மூகா முத்துவ பிள்ளைங்கிற படத்தில் அறிமுகப்படுத்தி புரட்சி தலைவர் மாதிரியே எல்லா உடைகளையும் போட சொல்லி பண்ணி பார்த்தாரு. ஒன்றும் நடக்கலை, டம்மி பீஸாக போச்சு. உடனே பெரிய பழியை போட்டு போய் பொதுக்குழுவில் பேச வேண்டியதை பொதுக்கூட்டத்தில் பேசினார், கணக்கு கேட்டார், அப்படி இப்படின்னு சொல்லி அவரை வெளியே துரத்துனாங்க. உடனே புரட்சி தலைவர் சொல்லிட்டு வந்தார், இனிமேல் வரும்போது சட்டசபையில் நான் முதலமைச்சராகத்தான் வருவேன்னு. அதே மாதிரி முதலமைச்சராக வந்தார். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த தர்மர்கிட்ட ஆளு மேலே ஆளு விட்டு கூட்டணி கேட்டாங்க. இங்கே வந்துரு இல்லைன்னா நாங்கள் உன் கட்சியை உடைச்சிருவோம், மாவட்ட செயலர்லாம் உடைச்சி 2ஆக கூட்டியாதோன்னு சொல்லி பார்த்தாங்க. தர்மர் என்ன நினச்சாரோ தெரியல, 4 கூட்டணிக்கு போயிட்டார். உடனே மாவட்ட செயலாளர்லாம், தேமுதிக மாவட்ட செயலாளர்லாம் ஸ்டாலின் கூப்பிட்டு வைகோவே சொல்கிறார், பேரம் பேசினாங்க, ஒவ்வொரு ஆளுக்கு 3 கோடி தரேன்னாங்க, 4 கோடி தரேன்னாங்க, எங்கே 500 கோடி தரேன்னாங்க, கேப்டனுக்கு 80 சீட்டு தரேன்னாங்கலாம் வைகோ குற்றச்சாட்டு சொன்னார். இப்படி பேரம் பேசி கடைசியாக என்னாச்சுன்னா சுத்தமாகவே 2ஆக உடச்சி விட்டார் கருணாநிதி. அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகி போச்சு அப்படின்னு வைகோ கத்திக்கிட்டு இருக்காரு. சரி, அது இருக்கட்டும். இந்த ஸ்டாலின் வந்து திருமாவுக்கு வலை வீசியிருக்காராமே. திரும்பவும் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்தவர் தான்டா. ஏன்னா ஆனால் ஒன்று, யாருக்கு வேணால் வலை வீசட்டும், யாரை வேணால் இழுக்கட்டும், யாரோட வேணாலும் சேரட்டும், ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிட்ட கூட போக முடியாது. ஆமாம், 234 தொகுதிகளையும் இரட்டை இலை ஜெயிக்கு, இதுதான் உண்மை. இது வந்து நான் சொல்லலை, தமிழ் மக்கள் முடிவெடுத்த விஷயம். அங்கே பாரு, அம்மா ஆட்சிக்கு வந்தோடனே தடையில்லாத மின்சாரம் தரேன்னாங்க, சொன்னபடி கொடுத்தாங்க. எங்களை மாதிரி மக்களை அம்மா காப்பாற்றுறாங்க. அதனால் நாங்கள் அம்மா தான், எங்களுக்கு இன்றைக்குமே அம்மா தான், எங்கள் வாழ்நாள் முழுக்க அம்மா தான். நான் தமிழகத்தில் அவங்கள விட்டால் வேறு தலைவர் எங்களால் யோசிச்சே பார்க்க முடியாது. அம்மாவா எவ்வளோ திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, நன்மைகள் செஞ்சுருக்கிறாங்க பெண்களுக்காக. நாங்கள் பெண்கள் வந்து தனிமையில் போயிட்டு ஒத்தையில் வரோன்னா இன்றைக்கி அது அம்மா ஆட்சியில் தாங்க. எதையும் சாதிக்க அம்மாவால் தான் முடியும். அதனால் மீண்டும் முதலமைச்சராக வரணுன்னா அது அம்மா மட்டும்தான். எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எங்களுக்காக பண்ணுற ஒவ்வொரு சலுகையும் வந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. எப்போவுமே அவங்க தான் சிஎம்மாக வரணும்னு நாங்கள் ரொம்ப விருப்பப்படுறோம். பெண்களுக்காக சலுகையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் பாதுகாப்புன்றது அவங்களோட ஆட்சியில் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காவல்துறையிலையும் இப்போ அவங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு உதவியாக இருக்குது. என்னோட ஆசை வந்து நெக்ஸ்ட் சிஎம் வந்து அம்மாவா தான் வரணும்னு நான் விருப்பப்படுறேன். புரியுதா? புரியுது. அதனால ரெட்டையில தான் ஜெயிக்கும். ஏன்னா இவ்வளவு அரசியல் சூழ்ச்சிகளுக்கு மத்தியில இதெல்லாம் சமாளிக்கிற அம்மாவோட சக்தியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. சபாஸ், இன்னைக்கு தாண்டா நீ புரிஞ்சு ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்க. டேய், அரசியல்ங்கிறது பெரிய கடல். உள்ள பாறைகள் இருக்கும், திமிங்கிலங்கள் உலாவிக்கிட்டு இருக்கும், விஷ பூச்சிகள் இருக்கும், ஆர்ப்பரிக்கும் அலைகள் இருக்கும். இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் வெற்றி கப்பலை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையேற்று தொண்டர்கள் துணையோடு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கடா. மக்கள் சக்தி என்கிற சூளாயுதத்தை கையில் எடுத்து சூழ்ச்சி நிறைந்த தான் தோன்றி தலைவர்களின் சதியை தரைமட்டமாக்கியவர் நம்ம அம்மா. சொல்லுங்க. அதைத்தான் மக்கள் சக்தி அம்மாவுக்கு இருக்கு. அம்மாவை பார்த்தா தெய்வாம்சம் தன்னால் தெரியும். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் 79வது பாடலில் சொல்லியிருக்கார். அதில் சொல்லியிருக்க கருத்துக்களை கவனிக்கும்போது
அம்மாவுக்கு அப்படியே பொருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்க செயல்பாடுகள் அப்படி இருக்கு. என்ன சொன்னார் தெரியுமா? தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமிழா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு ஒரு பாட்டை சொல்லியிருக்காரு. அந்த பாட்டு பாடினோன்னு தான் அம்மன் வெளியே வந்துருச்சு. ஆமாம், என்னன்னா தனந்தரும் கல்வி தரும். இப்போ தான் எல்லாம் கொடுக்குறாங்களே, அம்மா எல்லாமே கொடுக்குறாங்க. முதியோர்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க வயசானவங்களுக்கெல்லாம், மாணவர்களுக்கெல்லாம் படிப்பு செலவு கொடுக்குறாங்க, புத்தக நோட்டு கொடுக்குறாங்க. கல்விக்காக எத்தனையோ உதவி. தளர்வரியா மனம், எதை கண்டு பயப்படாமல் துணிச்சலாக செயல்படுங்கள், நான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கும் தெய்வாம்சமாக தெய்வ வடிவம் தரும். இப்படி மக்களுக்கு பணி செய்பவர்கள் தெய்வ வடிவாக மாறி விடுவார்கள் அப்படிங்கிறது அம்மாவுக்கு பொருத்தமாக தானே இருக்கும். நல்லெண்ண எல்லாம் தரும், நல்லது எது இருக்கிறதோ அத்தனையும் தரக்கூடியவர். தன்னை மதிக்கிற தொண்டர்களுக்கு பெருமையை சேர்ப்பவர், தன்னுடைய தொண்டர்களுக்கு பெருமையை சேர்ப்பவர் என்கிற அர்த்தத்தோடு இந்த பாடலை பாடியிருப்பாரோ என்று எனக்கு தோணுகிறார். அம்மாவுடைய சக்தியை பார்த்தியா? அம்மா வாழ்க, நீண்ட நாள் வாழ்க. எத்தனை முறை தேர்தல் வந்தாலும் அத்தனை முறையும் அம்மாதான் முதல்வராக வர வேண்டும் என்று தமிழக மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தவங்கிடக்கின்றனர். அம்மா டேய், அம்மாவுடைய நலத்திட்டங்களால் பயனடைஞ்சவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார். புரட்சித்தலை அம்மா அவர்கள் மக்களுக்காக தன்னுடைய பணியை முழுமையாக செய்து வராங்க. இது எல்லாம் எங்களுடைய மனதில் ஒரு நல்ல ஒரு லீடர் நமக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்குது. தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் இந்திய அளவில் உலக அளவில் தமிழகத்தை எடுத்து செல்லணும்னா அம்மா முதல்வராக இருந்தால் மட்டுமே அதை செயல்படுத்த முடியும். எங்களுக்கு அம்மா ஆட்சியில் செய்த நன்மைகள் பலது உண்டு. அதில் எங்களுக்கு மகளிர் திட்டத்திலிருந்து எங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க குறைஞ்ச வட்டியில். அடுத்து எங்களுக்கு நிலங்களுக்கு இலவசமான பட்டாக்கள் வழங்கியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்களுக்கு பல நன்மைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய உடைகள், அவங்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய திட்டங்களில் காலனி, அடுத்து பேக் கொடுத்துருக்காங்க, உடைகள் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு லேப்டாப்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அம்மா ஆட்சிக்கு வந்ததில் பல விதமான திட்டங்களை கொடுத்து பல விதமான நன்மைகளை செய்திருக்காங்க. அம்மாவே ஆட்சிக்கு வரணும், அவங்களே முதலமைச்சராக ஆட்சி செய்யணும். அண்ணே, இன்னைக்கு நீங்க சொன்ன டீட்டெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப பிரமாதம். மச்சக்கால போக போக பாரு, நல்லா சொல்றாங்கயா டீட்டெயிலு. நிகழ்ச்சியின் மூலமா புதிய புதிய தகவலோடு உங்களை சந்திப்பேன். தவறாமல் காணுங்கள். நன்றி, வணக்கம்.